ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பித்தாலும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டுருப்பீங்க. ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? எப்படிலாம் நான் தோக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை வச்சே நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் நாம் எல்லாருமே பண்ணுற பல காமனான மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த காமனான மிஸ்டேக்ஸை பற்றி பல பேர் நம்மள்கிட்ட பேசுகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் இது TNPSC Group 1 Prelimsக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. ஸோ அதில் லாஸ்ட் மினிட்ல ப்ரீ எக்ஸாம், அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தவறுகள் பண்ணுவோம் அண்ட் அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன் பேஸ்ட் வீடியோ தான் இது. எனக்கே தெரியும், நீ சொல்ல வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே நீங்கள் கேட்க வேணாம். இல்லை நான் சும்மா கேட்டு வச்சுக்கேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கேளுங்க. இது சஜஷன் பேசிஸ் தான். இது நான் காமனாக நோட் பண்ண ப்ராப்ளம்ஸ், லைக் நானாக இருக்கட்டும் இல்லைனா என்னுடைய கூட இருக்கிற எல்லாருமே கடைசி நிமிஷத்தில் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் அப்போது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தப்புக்கள் பண்ணுவோமோ அதை எல்லாமே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இது பேசிக்கான விஷயங்கள், கடைசி ஒரு 4-5 நாளில் நம்ம பண்ணக்கூடிய தப்புக்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஈஸியாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? லைக் நமக்கு வந்துட்டு அந்த எக்ஸாமோட பேட்டர்னே நமக்கு இன்னும் பிடிபட்டு இருக்காது. ஸோ எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு படிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான தப்புக்கள்லாம் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும், அதுவும் Group 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக என்னத்துக்கு தெரிஞ்சுக்கணும். GSலேருந்து நமக்கு 150 கொஸ்டின்ஸு, அதே மாதிரி ஆப்டிடியூட்லேருந்து நமக்கு 50 கேள்விகள் தான். ஸோ அப்போது 50 150 அப்படிங்கும் போது இந்த 50 ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த 150ல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம், எதெல்லாம் கொஞ்சம் ஹை இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ், இல்லைன்னா எதில் எனக்கு கொஞ்சம் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸு, ஸோ அதெல்லாம் நீங்கள் இப்போவே டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் போயிட்டா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இப்போவே யோசிக்கும் போது, ஓகே எனக்கு ஜியாகிரஃபி ஓரளவுக்கு ஓகே, எக்கனாமிக்ஸு லைட்டாக படிச்சிருக்கேன், பாலிட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் ஹாலில் போனோடனே பாலிட்டியா, ஐயோ நமக்கு பாலிட்டியே தெரியாது, வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான் அங்கே வந்திருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை எக்ஸாம் ஹால்குள்ளே வரணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க என்னென்ன படிக்கலை அப்படிங்கிறத ஸ்ப்ளிட்டப் பண்ணி பார்க்கணும். நீங்கள் படிக்கவே இல்லாத சப்ஜெக்டில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச பதில்கள் வர்றதுக்கான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கான பதில்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த பதட்டமோ அந்த டென்ஷனோ இல்லாமல் இருக்கணும்னா என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு அந்த நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன படிச்சிருக்கோ நமக்கு தெரியணும். ஓகேப்பா நான் இந்த டாப்பிக்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். நம்மளோட கான்செப்ட் என்ன தெரியுமா? இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக நமக்கு படித்த கேள்விகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். எக்ஸாம் ஹாலில் போனால் நம்ம படித்ததுல இருந்தால் வந்திருக்கோம், நம்ம படிச்சிருக்க மாட்டோம் பாச்சு, இந்த டாப்பிக்கை நான் படித்தது இல்லை அப்படின்னே தோணும். நீங்கள் ஒரு லைன் ஜஸ்ட் வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்துக்கினா கூட படித்ததா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லாஸ்ட் மினிட், இப்போ வந்து நம்மளால் படிக்க முடியாது தான். பட் நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணிங்கன்னா தான் அந்த கேள்வி வாசிக்கவாது செய்வீங்க. எனக்கு இது தெரியல, நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறதை இப்போவே யோசிச்சுட்டு, ஓகே இந்த இதெல்லாம் ஏதோ படிச்சு வச்சுருக்கோம், ஏதோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டெப்த்தாக படிக்காட்டியும் பரவாயில்ல, பட் ஜஸ்ட் கீப் அவேர் ஆஃப் யோர் செல்ஃப். அடுத்தது வந்துட்டு புது மெட்டீரியல்ஸ்க்கு போகுது. இந்த லாஸ்ட் மினிட்ல தான் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் இந்த நோட்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இது எதையுமே தயவு செஞ்சு தொட்டுக்காதீங்க. நியூ மெட்டீரியல்ஸ் எதுக்குமே கையை வச்சுக்காதீங்க. படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், அது ஒன்று தான் நமக்கு வழி. ஸோ அதனால வந்துட்டு புது மெட்டீரியல்ஸ் எதுக்குமே போகாமல் எந்த மெட்டீரியல் இவ்வளோ நாள் படிச்சிங்களோ அது சமைச்சதாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலாக இருக்கலாம், எதுவுமே இல்லை வெறும் கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் படிச்சிங்களா கூட இருக்கலாம். ஸோ அது என்னவா இருந்தாலும் ஜஸ்ட் கீப் ஆன் ரிவைசிங் ஆன் தட். அண்ட் மற்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக போயிடாதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்கள் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்கோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் நான் ஸ்ட்ராங்னா பாலிட்டியை திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்குங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். வீக்கர் ஏரியாஸ், இப்போ எனக்கு பயாலஜி வராது அப்படின்னா நான் உட்காந்து பாட்னிலேயோ ஜுவாலஜிலேயோ எதையாவது படிக்க ட்ரை பண்ணி மண்டையை போட்டு முட்டிட்டு தேவையில்லை. ஏன்னா எத்தனை கேள்விகள் வருங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் படித்ததுலேருந்தே கூட நிறைய கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட்
என்ன படிச்சிருக்கோம் அதை நான் எப்படி ஸ்ட்ராங் பண்ணுவேன் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் பீரியாடிக்கலாக ரீகால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நம்மளோட மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, எல்லாம் படிச்சிருப்போம் ஆனால் ரீகால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. கடைசி நாட்கள் எல்லாமே ரிலாக்ஸ்டாக கழிங்க. ஜஸ்ட்டு யோசிச்சுப்பாங்க, ஓகேப்பா இது பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலிட்டியில் என்ன படித்தோம், ஷெட்யூல் படித்தோம். மொத்தம் எத்தனை படித்தோம், 12 ஷெட்யூல். சரிப்பா 12 ஷெட்யூலில் இனிஷியலாக ஒரிஜினலாக எத்தனை இருந்துச்சு, 8 தான் இருந்துச்சு. ஓகே அப்போது 4 ஆட் பண்ணாங்களா, சரி 9வது எப்போ ஆட் பண்ணாங்க, 10வது எப்போ ஆட் பண்ணாங்க, 11, 12. ஓகேப்பா இதை ஷெட்யூல் எதை வச்சு டீல் பண்ணுது, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஓகேப்பா சரி திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லிப்பாங்க, லாங்குவேஜஸ்க்கு எந்த ஷெட்யூல் 7th 8th. ஓகே மொத்தம் எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜஸுக்கு அப்படின்னு நீங்கள் உட்காந்து நீங்களாக பண்ணி பார்க்கணும். லைக் புக்கை வச்சே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டம். ஸோ ரீகால் பண்ணும்போது புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு நீங்களாக ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாப்பிக்கில் உங்களால் எவ்வளோ ரீகலெக்ட் பண்ண முடியுதோ கலெக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களால் எதுவுமே ரீகலெக்ட் பண்ண முடியாட்டி பரவாயில்ல, திரும்ப புக்கை எடுத்து படிச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். கடைசி நிமிஷம் வரைக்குமே புக்கை மட்டுமே பார்த்துட்டே இருந்தோம்னா புக்கில் உள்ள பல விஷயங்கள் நம்ம மண்டைக்குள்ளே போயிருக்கும், நம்ம படிச்சிருப்போம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் புக்கு நம்ம கையில் இருக்காது, நம்மளால் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் வந்துடும். ஸோ அதனால் கரெக்டாக வந்துட்டு ரீகால் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு எக்கச்சக்க கான்சன்ட்ரேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வேறு வழி கிடையாது. 50 கேள்விகள் இருக்குது. 50 கேள்விகள் அப்படிங்கிறத அப்படியே ஜாலியாக லட்டு மாதிரி எடுத்து நம்ம வந்து அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கூட போயிடலாம். ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணுங்கள் கான்ஸ்டண்ட்டாக. திடீர்னு நமக்கு அந்த டைம் தான் ஐயோ இதுக்கு என்ன ஃபார்முலா அதுக்கு என்ன ஃபார்முலா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக படிச்சிருக்கலாமே அப்போல்லாம் தோணும். பட் அந்த மாதிரிலாம் தோணாமல் இருக்கணும் அப்படின்னா கடைசி டைம்லலாம் டெய்லியே கொஞ்சம் அந்த ஃபார்முலாஸ் ரிவைஸ் பண்ணுறது, அந்த பேட்டர்ன்ஸ் ரிவைஸ் பண்ணுறதை மட்டும் வேலையை பார்த்தா போதும். இல்லை எனக்கு மேக்ஸ்னாலே சுத்தமாக ஆகாது, மேக்ஸ்னால் நான் 0 அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த மென்டாலிட்டி மாற்றிக்கோங்க. அப்போல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. அங்கே கேட்க போகுது என்னமோ பேசிக் மேக்ஸ் தான். ஸோ ஈவன் ஆன்சர்லேருந்து உங்களால் வந்துட்டு நிறைய விஷயங்களை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினை வாசிங்க. அதுக்கே நம்ம வந்துட்டு மேக்ஸா எனக்கு தெரியாது அடுத்து அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகே ஃபைன், ஃபஸ்ட்டு இனிஷியல் ரவுண்ட் போகும்போது நீங்கள் அதை வாசிக்காட்டி தப்பில்லை. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அட்லீஸ்ட் அதை வாசி ட்ரை பண்ணி பாருங்க. 1 மார்க் கூட மேட்டர்ஸ் தான். ஈவன் 1 மார்க்கில் நிறைய பேர் போஸ்டிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த தப்புக்கள் எதுவுமே நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கறது முக்கியம். ஸோ அதுக்கும் முன்னாடி இப்போதைக்கு ஆப்டிடியூட்டில் லைட்டாக இங்கே அங்கே தொட்டு வச்சா கூட நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன படிக்கலையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் இன்னும் ஹிஸ்ட்ரி ஒழுங்காக படிக்கல, மெடிவல் இந்தியா சுத்தமாக படிக்கலை, இல்லைனா வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் படிக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் தோணும். அதை பற்றி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா அது நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அதனால் என்ன படிக்கலையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. படித்ததை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். படிக்காததை பற்றி இப்போ இதெல்லாம் கேள்வியில் வராது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. ஈவன் தோ எக்ஸாமில் வந்தால் கூட இதான் நம்ம படிக்காத ஏரியா தான் நான் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லை படித்த ஏரியாவிலேருந்தே வந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலனா அப்பையும் ஐயோ நான் ஒழுங்காக படிக்கலையே அந்த மாதிரி கட்ஸ்லாம் இருக்கவே கூடாது. இட்ஸ் ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோம், நடக்கட்டும். நமக்கு தெரியலனா யாருக்குமே தெரியல. அந்த மென்டாலிட்டியை ஃபஸ்ட்டே டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. சும்மா போகும்போது வரும்போதெல்லாம் லைட்டாக அப்படியே திருப்பி பார்த்துட்டே இருங்க. ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஈஸியாக மறந்து போயிடும். காமன் கொஷனபிள் ஏரியாஸ் இருக்கும். இப்போ பாலிட்டியில் வந்து பேட்ச் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கேட்குறது, ஆர்டிகல்ஸ் கேட்குறது, ஷெட்யூல்ஸ் கேட்குது. ஸோ இந்த மாதிரியான காமனான கொஷனபிள் ஏரியாஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கடைசி நிமிஷத்தை நமக்கு அப்படியே வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக ஆகி நம்ம லாங் ஹார்ஸ் படிப்போம், 10 hours 20 hours கூட படிப்போம். ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. கடைசி நிமிஷத்தை இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் கஷ்டம், போடாட்டி தப்பே கிடையாது. ஸோ அதெல்லாம் ரிலாக்ஸாக. பட் அதுக்காக படிக்காமல் இருக்காதீங்க. லைக் 4 to 5 hours முடிஞ்சால் ஒரு 6 to 7 hours படிங்க. ஸோ அதுவே தாராளமாக போதும். ஸோ மற்ற டைமில் நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்துக்கோங்க. ஓகே. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை அடிக்கடி பாருங்க. நான் சொல்கிறது ஜஸ்ட் பாருங்க, கண்ணால் பாருங்க. கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்லேயே பாருங்க. சும்மா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாச்சும் வெப்சைட்டில் இருக்கும் அதை எடுத்து பார்த்து அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல TNPSC.gov.in. ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் போட்டால் கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கலாம். பட் ஆன்சர் கீஸ்ட்டு போட்டால் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீஸ் வருது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்லேயே பாருங்க. ஏன்னா ஒன்று தமிழ் ஒன்று இங்கிலீஷ், ஒன்று தமிழ் ஒன்று இங்கிலீஷ் அப்படின்னு அவன் கொடுத்து வச்சிருப்பான். ஸோ அவன் என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கானோ அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அவேர்னஸ் வந்துடும். கடைசி 3 நாளைக்கு இந்த வேலையை பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அந்த கொஸ்டின் பேப்பர் ஏதோ வித்தியாசமாலாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த கொஸ்டின் பேப்பரை
பார்த்து பார்த்து பழகிட்டீங்க. ஸோ பழகின ஒரு விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபார்மேட் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹால் டிக்கெட்டை இன்றைக்கே இந்த நிமிஷமே போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களை முக்கால்வாசி பேர் ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்க மாட்டீங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஈவன் நானும் பல வாட்டி இந்த மாதிரியான தப்புக்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம நேரத்துக்கு கடைசி நிமிஷத்தில் எல்லா கடைகளும் மூடி இருக்கும். சண்டே எக்ஸாமு சனிக்கிழமை அன்னைக்கு பல கடைகள் மூடி இருக்கும். இல்லை தந்திருக்க கடைகளும் இல்லைம்மா இன்றைக்கி தான்மா எனக்கு பிரிண்ட் அவுட்காவில் இப்போ இங்கு தீர்ந்து போச்சுமான்னு ஏதாவது ஒரு கதை சொல்லுவான். நம்ம நேரத்துக்கு தப்புக்கால பல விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் அது எதுக்குமே நீங்கள் வழி வச்சுக்காதீங்க. இன்றைக்கி எப்போ இந்த நிமிஷத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்படியே ஓடி போய் உங்கள் ஹால் டிக்கெட்டை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து ரெடியாக வச்சுருங்க. அதே மாதிரி அந்த ஹால் டிக்கெட்டை உங்களோட மொபைல் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் சேர்த்து வச்சுருங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் நம்ம அன்றைக்கி அன்றைக்கி நம்மளோட இது ஹால் டிக்கெட் தொலைஞ்சு போய் அங்கே போய் டென்ஷன் ஆகி இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னா நடக்கும்னு நான் சொல்லவே வரல. பட் இந்த மாதிரிலாம் நடந்துக்கும் அதனால நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இது எதுவுமே நடக்க போகுது இல்லை, ஈஸியாக இருக்கும். இல்லை இதெல்லாமே எனக்கு நடக்க போகுதுன்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நடக்கும். எப்படி நம்ம எக்ஸாமுக்கு செம்மையாக படிச்சுட்டு இந்த கேள்வி வரும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த கேள்வி வந்துருக்காது. இல்லாமல் வரப்போகுது அப்படின்னு நினச்சோம் கண்டிப்பாக வந்தும்ல. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டே காஷியஸாக இருந்தோம்னா அந்த விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது. என்ன பெரிய விஷயம், ஜஸ்ட் உங்கள் ஹால் டிக்கெட்டை உங்கள் மெயிலில் இல்லை உங்களோட இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மெயில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்கேஸ் என் ஹால் டிக்கெட் தொலைஞ்சா கூட நான் டக்குன்னு பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரிப்பா நான் அதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும், டக்குன்னு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டு போய்ட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு வேலை வெப்சைட் வந்துட்டு கண்ணா அவ்வளோனா இவ்வளோ பெசிமிஸ்டிக்காவா நீ யோசிப்ப அப்படின்னு தானே கேட்குறீங்க. சரி நான் பெசிமிஸ்டிக்காக யோசிக்கோன்னு சொல்லலை. பட் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். இதெல்லாம் இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு அது பயமே இருக்காது. இப்போ நான்லாம் என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க செக் பண்ணிப்பேன். ஹால் டிக்கெட் இருக்குது ஓகேப்பா அப்படின்னு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க செக் பண்ணுற ஆள். இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு பயமே இருக்காது. இப்போ ஹால் டிக்கெட் இல்லைனா மட்டும் என்ன நான் பிரிண்ட் அவுட் எடுத்துப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. பட் சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனால உங்கள் மெயிலையோ இல்லை ஏதோ பிளாட்ஃபார்மில் ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு மேலே எந்த எக்ஸாம் எழுதினாலும் ப்ளீஸ் டு ஃபாலோ தி ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. பர்சனலி எனக்கு கொடுத்துருக்கு, உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் 1 day பிஃபோரே எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பவுச் இருக்கும், அதில் ஒரு ஸ்கேலு பென்சிலு பென்னு 10 கலர் பென்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. பசங்க கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கே வந்துட்டு மறந்துட்டு போயிடுவீங்க. ஸோ இது வந்து காமனாக நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். ஸோ இது எதுவுமே இந்த 2 எக்ஸ்ட்ரீமுமே வேணாம். ஜஸ்ட் 2 பென்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் பீப்புள் லைக் 2 பென் வச்சுருக்காங்கன்னா 2 கலர், ஒரு பிளாக் 1 ப்ளூ அப்படின்னு வைப்பீங்க. சரி அப்படி வச்சுக்கூடாது. சிங்கிள் கலர் பென் 2 வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் ப்ளூ கலர் 2, இல்லை இஃப் இட் இஸ் பிளாக் கலர் 2. அண்ட் 2மே சேம் பிராண்டாக இருக்கணும். என்னென்னு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பதட்டத்தில் நமக்கு ஏதாச்சும் பென் ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்த பென் மாற்றுற மாதிரியான விஷயம் இருக்கும். ஜஸ்ட்டு எம்சிக்யூஸ் தான், நீங்கள் ஷேட் தான் பண்ண போகிறீங்க. பால் பாயிண்ட் பென் தான் இருக்கணும். நான் வந்துட்டு பயங்கர ஃபேன்சியாக தான் எழுதுவேன். நான் இங்க் பென் வச்சுப்பேன், இல்லைனா அந்த ஜெட் மோட் பென் வச்சுப்பேன். அதெல்லாம் நம்ம யோசிக்க நல்லாயிருக்கும். பட் அது எதையுமே ஓஎம்ஆர் ஷீட் ரீட் பண்ணாது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு டேக் ஒன்லி பால் பாயிண்ட் பென்ஸ். 2 pens, either 2 blue or either 2 black. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஈவன் இஃப் ஒன் இஸ் நாட் ஒர்க்கிங் இன்னொன்று வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். வாங்கிக்கலாம் தான், ஜஸ்ட்டு நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட சொன்னால் யார்கிட்டாச்சும் வாங்கி தருவாங்க தான். பட் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்க வேணாம். எப்பயுமே 2 பென் கையில் வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரீ எக்ஸாமுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜிஸ். இதுக்கு அடுத்து ஆன் எக்ஸாம் டேட்டு காலையிலேருந்து அந்த எக்ஸாம் முடிய வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அகெயின் நான் சொல்லுவேன். இதுவே இவ்வளோ கேவலமாக இருக்கா, அது இன்னும் கேவலமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் தேர் இஸ் நோ அதர் கோ. லைக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் நம்ம காமனாக தப்புக்கள் பண்ணுறீங்க. பட் இதெல்லாம் யாருமே நமக்கு பெருசாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இஃப் யூ லைக் இட் யூ ஜஸ்ட் டேக் இட் அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். இல்லைப்பா எனக்கு தான் தேவையே இல்லை, நீ அன்வான்டாக பேசிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா no issues, just leave it as such. So next for the final note, don't stress, do your level best, forget about the rest. So if you have got faith, God will see to the rest. அவ்வளோதான். ஸோ அந்த நம்பிக்கையோட just keep on proceeding, all the very best. And if you have any doubts, please do send me in the comments below. And Telegram channel ஓட link கீழே description இருக்கும். Do join over there for frequent updates. Thanks a lot for all your support. Thank you.